இப்ப இதில கொஞ்சம் யோசிச்சோம்னா, ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு அடமன்சி வருது? அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. நீங்க யார வேணா எடுத்துக்கங்க. ஒரு ரிலிஜியஸ் மேனா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு பிலாசபரா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பொலிட்டீஷியனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். இல்லாட்டி ஆர்ட் பேஸ்டா ஏதாவது ஒண்ணு இருக்கட்டும். பிரச்சனைன்னு வந்தா, இந்த உலகம் யார்கிட்ட போய் நிக்கும்னா, இந்த சயின்டிஸ்ட் தான் போய் நிக்கும். சயின்டிஸ்ட் அல்லது சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி அது சார்ந்த ஒரு சமூகத்தை போய் நிற்க வேண்டி இருக்கு. சமூகத்திட்ட தான் போய் நிக்க வேண்டிய மாரி இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. சிம்பிளா பாருங்களேன். ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ்னு ஒண்ணு வந்தது. A massive tech outage hit. Companies and organizations started reporting this, known as the blue screen of death. Computers went down and took tons of services with them, including banks and hospitals, and broadcasters off the air. And as the hours went on, that problem got a lot bigger. Because CrowdStrike is used by organizations around the globe. Fortune 500 companies, major banks, energy companies, airlines. And as the rest of the world started their day, Sir, if I am missing my US flight, Qatar flight, what will happen? What you will do? அந்த இஷ்யூ அஃபெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, வெறும் 1% ஆஃப் விண்டோஸ் மெஷின்ஸ். உலகத்துல 100 விண்டோஸ் மெஷின் இருக்குன்னா, அதுல ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் இது அஃபெக்ட் பண்ணுச்சு. ஃப்ளைட் ஓடல. ஸ்டாக் மார்க்கெட் பிரச்சனையாச்சு. லாஜிஸ்டிக்ஸ் பண்ண முடியல. கவர்மெண்ட் மிஷினரிஸ் ஒர்க் ஆகல. ஸ்தம்பிச்சிச்சு உலகமே. நீங்க சொல்றது வந்து மைக்ரோசாஃப்ட்ல நடந்த சம்பவம். இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ்க்கு பேக் எலான் மாஸ்க் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நான் நினைச்சா 1 ஹவர்ல உக்ரைனை ஷட் டவுன் பண்ணிடுவேனாரு. உக்ரைன் கவர்மெண்ட், உக்ரைன் நாட்டையே நான் வந்து ஷட் டவுன் பண்ணிடுவேனாரு. நான் இப்போ ஸ்டார்லிங்க் அவங்களுடையதான சேட்டிலைட்ஸ் இருக்கு. அதை உக்ரைனுக்கு கூட இன்டர்நெட் நிறுத்த சொன்னா உக்ரைன் என்ன ஆகும்னு கேட்டாரு. அது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றது 2வது. யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனிதன் ஒரு நாட்டை ஷட் டவுன் பண்ண முடியக்கூடிய அளவுக்கு இவங்க நீங்க சொன்ன அந்த அடமன்சி அவ்வளவு தூரம் மேல வந்துட்டாங்க. ஆமா.